அதாவது இந்த குடிக்க அடிமையானவங்க இதா பண்றாங்க. போதை பழக்கத்துக்கு அடிமையான சின்ன பசங்களுக்கு இதேதான். ஒரு சமீபத்துல ஒரு இடத்துல அறிவாளால 4 பேர் சேர்ந்து ஒரு பையனை வெட்டியிருக்காங்க. போதை பழக்கத்துல என்ன பண்றோம்னு தெரியல. அதே மாதிரி 4-5 பேர் சேர்ந்து ஒரு பொம்பளை குழந்தை பொண்ணுங்களெல்லாம் தூக்கிட்டு போய் கற்பழிச்சு அதுங்களை கொண்டு போட்டுறாங்க. போதை பழக்கத்தால் இவ்வளவு நடக்குது. இதெல்லாம் சின்ன பசங்க தான் செய்யறாங்க. அதனால இந்த போதை பழக்கத்தையும் மது பழக்கத்தையும் விட்டு ஒழிக்கணுமா இல்லையா? ஒழிக்கணுமா? தமிழ்நாட்டை விட்டு ஒழிக்கணுமா? இவங்க செய்வாங்களா? இன்றைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள் செய்வாங்களா? அவங்களுக்கு காசு மட்டும்தானே குறிக்கோள். ஆனா அதே போதை பழக்கத்தை தமிழ்நாட்டை விட்டு ஒழிப்பேன், குடிய தமிழ்நாட்டை விட்டு ஒழித்து இந்த பெண்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வருவேன்னு சொல்றது ஒரே அண்ணன், உங்க அண்ணன் தான், மருத்துவர் அன்புமணி அவர்கள் தான். அதை என்னைக்குமே சொல்லிட்டு இருக்காரு. உங்க அண்ணன் மட்டும்தான் உங்களுக்காக யோசிச்சு உங்க கிராமத்துக்கு 108 ஆம்புலன்ஸ் கொண்டு வந்தார். வேற யாரும் அந்த 108 ஆம்புலன்ஸ் எல்லாம் கொடுக்கல. என்னுடைய சகோதரிகள் இருக்காங்க, அவங்க வீட்டுல ஏதாவது அடிபட்டுச்சுனாலோ அவங்களுக்கு பிரசவ வலி வந்தாலோ யாரு அவங்களுக்கு உதவி பண்ணுவாங்க? கிராமத்துல காலையில எழுந்து போயிடுவாங்களாமா? வீட்டுல இருக்க அண்ணல் கொள்ளைக்கு போயிடுவாங்க இல்லையா? கொள்ளின்னு சொல்லுவோம், கொள்ளைன்னு சொல்லுவோம். எதுக்கு? கழனிக்கு போயிடுவாங்க. அப்போ பெண்கள் வீட்டுல இருப்பாங்க, வயசானவங்க இருப்பாங்க, சின்ன பசங்க இருக்காங்க, அவங்களும் பள்ளிக்கூடத்துக்கு போயிடுவாங்க, இல்ல கை குழந்தைகள் இருப்பாங்க. இவங்க யாராவது அவங்களுக்கு இவங்களுக்கு உதவி பண்ண முடியுமா? வயதானவர்களால முடியாது. சின்ன குழந்தைங்களால ஒரு அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னா ஆஸ்பத்திரி கூட்டு போக முடியாது. உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காகவே கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் 108 ஆம்புலன்ஸ். கிராமத்தில் இருக்கும் என்னுடைய அன்பு சகோதரிகள் எந்த ஒரு விஷயம்னாலும் 108 என்ற எண்ணுக்கு உடனே தொடர்பு கொண்டால், ஒரு போன் பண்ணா அவங்களுக்கு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அரை மணி நேரத்துக்குள்ள அந்த வண்டி அவங்களை கூட்டிட்டு மருத்துவமனையில கொண்டு போய் சேர்க்கும் என்ற அந்த திட்டத்தை கொண்டு வந்தது மருத்துவர் அன்புமணி அவர்கள் தான். அது உங்களுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். அதுல எத்தனையோ பிரசவங்கள், எத்தனையோ குழந்தைங்க பிறந்திருக்காங்க. அடிப்பட்டவங்க எல்லாம் உயிர் பழிச்சிருக்காங்க. இல்லனா ஆம்புலன்ஸ் இல்லாம என்ன இருக்கும்? டக்குனு கூட்டிட்டு போக முடியாதுல்ல. அங்கே ரத்தம் கசிஞ்சு அவங்க அப்பயே கூட உயிரை விட்டுருப்பாங்க. ஆனா உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். அந்த திட்டத்தை அன்புமணி தான் உங்களுக்கு கொடுத்தாரு. அதே போல ஒவ்வொரு கிராமப்புற சுகாதார நிலையமா இருக்கட்டும், மருத்துவமனையா இருக்கட்டும், எங்க போனாலும் உங்களுக்கு தரமான மருத்துவம், சுத்தமான நல்ல மருத்துவம் உங்களுக்கு கிடைக்கணும்ன்றதுக்காக தான் அந்த ஒரு முறை பயன்படுத்தி தூக்கி எறியக்கூடிய அந்த ஊசி தெரியும்ல, ஒரு முறை தான். அந்த காலத்துல இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சின்ன பசங்க பார்த்திருக்க மாட்டீங்க. அப்பெல்லாம் 25 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 2004 2005க்கு முன்னாடி எல்லா மருத்துவமனையிலும் ஒரு ஊசி தான் எல்லாருக்கும் போடுவாங்க. இல்ல அந்த ஊசிய சுடுதண்ணியில கழுவி தான் போடுவாங்க. ஒருத்தருக்கு போட்ட ஊசி தான் இன்னொரு 10 பேருக்கு போடுவாங்க, இல்ல 20 பேருக்கு போடுவாங்க. ஆனா மருத்துவர் அன்புமணி அவர் ஒரு டாக்டர், அவருக்கு தெரியும் அந்த ஊசி ஒரு முறை ஒருத்தருக்கு போட்ட ஊசி இன்னொருத்தருக்கு போட்டா அவர்களுக்கு இருக்கிற நோய் இன்னொருத்தருக்கு வரும் என்று தெரிஞ்சு அந்த திட்டத்தை ஒரே நாள் அடியோட ஒழிச்சு கட்டாங்க. எதை கொண்டு வந்தாங்க? நல்ல ஊசி ஒரு முறை பயன்படுத்தினா அதை தூக்கி போட்டு, அது எவ்வளவு விலையா இருந்தாலும் பரவாயில்ல. என்னுடைய கிராம மக்கள், எங்களுடைய ஏழை எளிய கிராமப்புற மக்கள் ஆஸ்பத்திரிக்கு உயிருக்காக தான் வராங்க. அவங்க நல்லா இருக்கணும், அவங்க உயிரோட விளையாடக்கூடாது என்ற ஒரே காரணத்துக்காக ஒரு முறை மட்டும் தான் அந்த ஊசியை பயன்படுத்தணும். அதுக்கப்புறம் தூக்கி போட்டுன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு ஊசி ஒரு முறை பயன்படுத்தி தூக்கி எறியக்கூடிய அந்த ஊசி, நான் அந்த சுகாதாரமான திட்டத்தை கொடுத்தவர் மருத்துவர் அன்புமணி. அது உங்களுக்காக தான் கொடுத்தாரு, உங்க உயிருக்காக தான் கொடுத்தாரு. நம் குழந்தைங்களுடைய உயிர் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் அந்த திட்டம். இதெல்லாம் உங்களுக்காக தான் செய்திருக்கிறார்.